காவேரி கிட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து காவேரி யோசனை பண்ணி பார்க்குறாங்க. வெண்ணிலாவோட நிலைமையை யோசனை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக குணமாகணும் தான் நானும் யோசிக்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து காவேரி கிட்ட, காவேரி உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது காவேரி, தாத்தா கூட வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆனார், ஆனால் நீ எந்த டென்ஷனுமே காட்டல, எல்லாத்தையும் என்ன தான் வந்து உனக்கு பிடிக்கலனாலும் வெண்ணிலாவுக்கு குணமாகணும்னு நீ நினைக்கிற, உன்ன மாதிரி யாருமே இல்லை காவேரி, ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. உடனே வந்து அப்படியே பார்க்குறாங்க விஜய், காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க, விஜய் காவேரி பார்க்குறாங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. விஜயை பார்த்து தன்னை மறந்த காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மறு நிமிஷம் வந்து யோசிச்சுட்டு வந்து அப்படியே வந்து விலகுறாங்க. என்ன காவேரி அப்படி சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன்னா இதில் பிரச்சனை படுறதுக்கு நான் யார், வந்து எனக்கு இதில் என்னங்க சம்மந்தம் இருக்குது, உங்கள் வீடு, உங்கள் வெண்ணிலா, நான் இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னோடனே, மறுபடியும் வந்து இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லைங்க, இங்கே பாருங்கள், உங்கள் இஷ்டம் எதுவாக இருந்தாலும் உங்கள் இஷ்டத்தில் முடிவு எடுப்பீங்க, என்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது எப்படி கேட்க மாட்டேன், இங்கே பாரு, பொண்டாட்டி கிட்ட கேட்டு தான் புருஷன் முடிவு எடுக்கணும், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னோடனே, பொண்டாட்டி புருஷன் நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நாள் என்னை விட்டுட்டு போகிறீங்க, டைவர்ஸ்க்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க, இதில் வந்து பொண்டாட்டி புருஷன் வேறு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இன்னும் தப்பாக நினச்சிட்டு இருக்காளே, எப்படியாவது இன்னும் 2 நாள் எப்போ இறைவாக போகுது, இந்த 2 நாள் போகிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோதான் போட்டிருக்கு, இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்குள்ளே இவருக்கு என்ன முடிவு எடுப்பானே தெரியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வர்றார் விஜய். நிவின்கிட்ட வந்து யமுனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன் தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிவின் வந்து நீ எப்படியாவது போய் இப்படியே சொல்லி என்னை ஏமாற்றிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க தான் வந்தேன், உங்ககிட்ட பணம் கேட்க ஒன்று வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, படிப்புனா வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து என்னடா இவனா படிக்கணுமா அப்படின்னு, இங்கே பாருமா படிக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் பணம் கேட்டு எதுவுமே நான் யாரையும் தொல்லை பண்ணல, நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதன்படி அவங்க கம்பளை எடுத்துகிட்டு போயிட்டு அழகு வச்சு பணத்தை வாங்குறாங்க, ஃபீஸை எடுத்துகிட்டு போய் கட்டுறாங்க. அப்பாடா, இந்த ஃபீஸை கட்டியாச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம படித்து உங்களுக்கு யார் நம்ம காட்டணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யமுனா எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம தாத்தா வந்து விஜய்கிட்ட கேட்குறேன், என்னப்பா எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட சொல்லிட்டல, கேட்டகர் வைக்கிற விஷயத்த சொன்னியா இல்லையா அப்படின்னோடனே, இப்போ காவேரி கொஞ்சம் நிம்மதியாக விட புள்ள பாவம் ரொம்ப வாடி போச்சு முகமே அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து ஐயோ தாத்தா வேறு இப்படி சொல்கிறாரு, நான் கேட்டகர் பற்றி நான் சொல்லவே காவேரி கிட்ட அப்படி சொல்லிட்டு, தாத்தா அதெல்லாம் சொல்லிக்கலாம் தாத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னப்பா நீ இப்படி பேசுகிற, காவேரி சமாதானப்படுத்தினு சொன்னேன், இதெல்லாம் சொன்னாதானே அவள் சமாதானம் ஆவா, அதை விட்டு நீ பாட்டுன்னு வந்து சொல்லாமல் இருக்க, தாத்தா சர்ப்ரைஸாக நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் தாத்தா, எந்த பிரச்சனையும் இல்லை, கேர்டேக்கர் எப்படி வந்துட போகிறாங்க, வந்துட்டோட என்ன காவேரி தெரிஞ்சுக்க போகிறா, நீ ஏன் இப்படி பண்ணுற விஜய், எல்லாத்தையும் தள்ளி ஏன் போடுற, ஏன் காவேரி கிட்ட மனசு திறந்து பேச மாட்டேங்கிற விஜய் அப்படி, தாத்தா நீங்கள் காவேரிக்கு சர்ப்ரைஸ் தரணும் தாத்தா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சர்ப்ரைஸ் அன்னைக்கு எப்படிலாம் வந்து காவேரி வந்து நான் குஷிப்படுத்த போகிறேன்னு பாருங்கள் அப்படின்னோடனே, என்னமோ சொல்கிற போப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாரு.